பேச்சுக்கு எப்பவுமே நான் மதிப்பு கொடுத்ததே இல்ல. இனிமேல் உங்ககிட்ட மரியாதையா நடந்துப்ப சித்தப்பா. என்ன மனசிறக்கு சித்தப்பா. என்னடா மது, என்னம்மா தாத்தா பாட்டி தம்பி தங்கச்சிங்க கிட்டலாம் மனப்பூர்வமா நீ மன்னிப்பு கேட்டப்பவே நாங்க எதிர்பார்த்த மாற்றம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு சித்தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. எனக்கு அதுவே மனசு நிறைவா இருக்கு. இதுக்காக நீ சித்தப்பா கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேணாண்டா. ஆண்டி, நான் நல்லா படிக்கணும், தேவையில்லாத பழக்க வழக்கத்தை விட்டுறணும். பெத்த அம்மா இல்லாத உன்ன செவந்தி அம்மா பெத்த பொண்ணா நினைச்சுதான் என் மேல பாசம் காட்டுறாங்கன்னு அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நீங்க எனக்கு தன்மையா எடுத்து சொன்னப்போ நீங்க யாரு இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு? இப்படி எல்லாம் தகாத வார்த்தையில உங்களை அழ வச்சிருக்கேன். நான் அப்படி சொன்னப்போலாம் உங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்குன்னு எனக்கு அப்ப புரியல ஆண்டி. ஆனா இப்ப புரியுது ஆண்டி. காட்டுல இறந்து போன பொண்ணு நானா இருக்க கூடாதுன்னு நீங்க கோவில்ல அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிச்ச விஷயத்த ரகு சித்தப்பா போன் பண்ணி சொன்னாருன்னு அம்மா சொன்னாங்க ஆண்டி. என் மேல நீங்க வச்சிருக்க பாசத்தை புரிஞ்சுக்காம உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்ன மன்னிப்பீங்களா ஆண்டி? அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட உன்னை மன்னிக்கிறதுக்கு? அப்படிலாம் எதுவும் இல்ல. பக்குவம் இல்லாத இந்த வயசுல எல்லாருக்கும் வர கோவம் தான் உனக்கும் என் மேல வந்தது. வாழ்க்கையில சில விஷயங்களை நாம அடிபடுறப்பதான் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு நமக்கு புரியும். அந்த புரிதல் இப்ப உனக்கு வந்துருச்சுல்ல, எனக்கு அது போதும். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மது. அம்மா, செல்லம், நீயா என்ன அம்மான்னு கூப்பிட்ட? அம்மா, இருந்தாலும் என் மனசுக்குள்ள இருக்க குற்ற உணர்ச்சி எனக்கு குத்திக்கிட்டே இருக்குமா? உங்களை எப்படி எல்லாம் பேசியிருக்கேன், எந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்திருக்கேன், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீங்க நல்லது மட்டும்தான் எனக்கு பண்ணிருக்கீங்க. நான் இவ்வளவு தூரம் உங்க மனசை நோக்க அடிச்சோம், ஏன் என்ன வெறுத்து ஒதுக்காம இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துனீங்க? ஏன்னா நீ பொண்ணுடி, என் பொண்ணு, அரியா பருவத்துல இருக்கிற என் பொண்ணு. சொல் பேச்ச கேட்கலங்கிறதுக்காக உன்னை வெறுத்துட முடியுமா என்ன? என் உயிரடி. உனக்கு ஒண்ணுன்னா அது இந்த அம்மாவால தாங்கிக்க முடியாது. இனிமேல் நீங்க கஷ்டப்படுற மாதிரி என்னைக்கும் நடந்துக்க மாட்டோம்மா. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே கேட்டு நடந்துக்கிறேன். படிக்கிற வயசுல பெத்தவங்க பேச்ச கேட்காம மத்தவங்க பேச்ச கேட்டா படிப்புல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் பெரிய ஆபத்துல மாட்டிப்போங்கிறதுக்கு நானே உதாரணமா இருக்கேன்மா. நீங்க என்னோட அம்மா மட்டும் இல்லம்மா, என்னோட கடவுளே நீங்க தான்.
பெத்தவங்க பேச்ச மதிக்காத எந்த பிள்ளைங்களும் வாழ்க்கையில உருப்பட்டதா சரித்திரமே இல்ல மது. அவங்க சொல்றபடி நடக்கிற பிள்ளைங்க தான் படிப்புலயும் சாதனை படைச்சு வாழ்க்கையிலயும் நினைச்சு பார்க்க முடியாத உச்சத்தை தொடுவாங்கன்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. இதுக்கப்புறம் நீயும் படிப்புலயும் வாழ்க்கையிலயும் பெரிய உச்சத்தை அடைவேங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்ஸ் சார். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் உண்மையாக்கி காட்டுவேன். மது, மது, உன்னை செவந்தி மேடமும் சாரும் அந்த விக்கி மாலத்தி கிட்ட இருந்து உன்னை மீட்டுட்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு பதட்டத்தோட வந்தேன். உன்னை பார்த்ததும் தான் என் உயிரை திரும்ப வந்தது மாதிரி இருக்கு மது. அம்மா அப்பாவோட கண்ட்ரோல்ல வாழாம நானும் என் அண்ணனும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுதான் சுதந்திரம், படிப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மென்டாலிட்டியோட இருந்தோம். அது சரின்னு தான் உனக்கும் நாங்க சொல்லி கொடுத்தோம். நாம ஆசைப்படுறதுக்கு எல்லாம் யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்லவங்க, அதுல இருக்கிற தப்ப சுட்டி காட்டுறவங்க தப்பானவங்கன்னு நினைச்சிட்டோம். அப்படிதான் அவனை நல்லவன்னு நம்பி எங்க கூட தங்க வச்சோம். அவன் பேச்ச கேட்டு உன்னை டூருக்கும் கூட்டிட்டு போனோம். அதனாலதான் இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலையா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு மது, என்ன மன்னிச்சிடு. இவ்வளவு நேரம் வெளியே இருந்து மது உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் மேடம். எங்க பேச்ச கேட்டு நடக்காம இருந்திருந்தா இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிருக்கவே மாட்டா. நீங்க மட்டும் விஷயம் தெரிஞ்சு சாரோட அங்க வரலன்னா இவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்க்கவே நடுக்கமா இருக்கு. இனிமே நானும் படிப்பை தவிர வேற எதுலயுமே கவனம் செலுத்த மாட்டேன் மேடம். நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன்.